ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆட்டோமேட்டிக் சாப்டர்னா என்னது, ஆட்டோமேட்டிக் சாப்டர்னா என்னடா இது நம்ம பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் சாப்டர் வச்சு நம்ம எப்படி ஈஸியாக வியூஸை கூட்டு போகிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நீங்கள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய் ஒரு திருப்ப வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா, அதை வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் சாப்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மக்களே. இது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு லாங் வீடியோ கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ இப்போ ஒரு டெக்குன்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதில் எப்படி ஜிமெயிலை யூஸ் பண்ணுறது, எப்படி யூடியூப்பை யூஸ் பண்ணுறது, இது சிம்பிளான விஷயம் தான். ஆட்டோமேட்டிக் சாப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் வீடியோ கண்டென்ட் மேக் பண்ண போது மக்களே உங்களுக்கு அதாவே ஆட்டோமேட்டிக்காகவே ஃபஸ்ட்டு விழுவும். அது ப்ராப்பராக உழுதில்லை, இந்த ஃபியூச்சர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதில்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனுவல் சாப்டராக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்களாக மேனுவல் மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்களாக போட்டுக்கிடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு இப்போ ஒரு 8 நிமிஷம் வீடியோனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 6லேருந்து 7 சாப்டர் வரைக்கும் வச்சுக்கிடுங்க. ஒரு உதாரணத்துக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அது உள்ளேயே டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 டைட்டில் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹவு டு யூஸ் யூடியூப், ஹவு டு யூஸ் ஜிமெயில் அக்கௌண்ட், ஹவு டு யூஸ் ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய டைட்டில் கொடுத்துக்கலாம். இந்த டைட்டில் 6 டைட்டில் போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டைட்டில் வீடியோக்குன்னு ஒரு டைட்டில் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, மொத்தமாக 7 டைட்டில் உங்கள் சேனலுக்கு வரும்போது ஈஸியாக வியூஸ் அதிகமாக போகும் மக்களே. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு நான் சொல்லிட்டேன் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வியூஸே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஒரு வீடியோ இல்லாமல் கண்டிப்பாக ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறது கண்டிப்பாக தெரியும் மக்களே. ஏன்னா உங்கள் சேனல் க்ரோத் ஆக தான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வியூஸ் அதிகமாக போகும். அதனால் இந்த விஷயத்தை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக் சாப்டர்னால் இந்த இதுதான். ஆட்டோமேட்டிக் சாப்டர் வச்சு எப்படி வியூஸ் கூட்டுறது அப்படிங்கிறது இதுதான் மக்களே. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.